தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நாளை மதுரை பாரப்பத்தியில் நடக்கவிருக்கிறது. அதற்கான இந்த மேடை அமைக்கக்கூடிய பணி, அதே போன்று இந்த மாநாட்டு திடல் அமைக்கக்கூடிய அந்த பணி என்பது முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு சில பணிகள் மட்டுமே நடந்து வருகிறது. அதுவும் இறுதி கட்டத்தில் இருக்கிறது. குறிப்பாக இருக்கைகள் போடப்பட்டு மாநாட்டு மேடைகள் அலங்கார பணிகள் முடிந்து அதில் கொள்கை தலைவர்களுடைய படங்கள் பதாகைகள் வைக்கப்பட்டு மேலே புதிதாக எம்ஜிஆர் மற்றும் அண்ணாவினுடைய படங்களுடன் விஜய் இருப்பது போன்ற ஒரு படம் ஒன்று அந்த மாநாட்டு மேடையினுடைய உச்சியிலே வரலாறு திரும்புகிறது என்று 1967 1977 என்ற தேர்தலை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அந்த இரண்டு தலைவர்களுடன் விஜய் இருப்பது போன்ற அந்த பதாகை ஒன்று மாநாட்டு மேடையினுடைய விட்டிருக்கிறது. அதே போன்ற மாநாட்டு மேடையினுடைய இரண்டு பகுதிகளுமே கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் அவருடைய பதாகைகளும் பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பதாகையும் அதிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மாநாட்டு மேடை முழுவதுமாக அந்த பணிகள் முடிந்து அதே போன்று மாநாட்டு திடலில் அமர்ந்து பார்வையாளர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கான அந்த பணிகளும் முடிந்திருக்கிறது. நேற்று இரவே இங்கே அதற்கான இந்த விளக்குகள் மின் விளக்குகள் எல்லாம் அமைக்கப்பட்டு அதே போன்று ஒளிபெருக்கிகள் முழுவதுமாக அமைக்கப்பட்டு அங்கங்கே எல்இடி ஸ்க்ரீன் அதிலிருந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அந்த எல்இடி ஸ்க்ரீன்கள் எல்லாமே வைக்கப்பட்டு முழுவதுமாக அதற்கான இணைப்புகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கைகள் போடக்கூடிய பணியும் கிட்டத்தட்ட நிறைவடைந்திருக்கிறது. ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கைகளை இடம் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்கைகளை கூடுதலாக நிரப்பி வருகிறார்கள். மொத்தமாக 1.5 லட்சம் பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடை அவர்கள் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. விக்கிரவாண்டி மாநாட்டில் அதிகமான கூட்டம் அங்கு ஏற்பாடு செய்திருந்ததை விட 2 மடங்கு இன்னும் அதிகமாக இந்த மாநாட்டு திடலில் பார்வையாளர்கள் அமர்ந்து அதிகமாக பார்க்கக்கூடிய வகையில் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போல் விஜய் 250 மீட்டர் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரேம்ப் வாக்கில் அவர் ஈடுபடுகிறார். ரேம்ப் வாக் செய்கிறார். இது விக்கிரவாண்டி மாநாட்டிலும் அவர் செய்தார். இந்த ரேம்ப் வாக் செய்யும் பொழுது கடந்த முறை நிறைய இளைஞர்கள் ஆர்வத்திலே அந்த ரேம்ப் வாக் அவர் சென்ற அந்த பகுதியிலே மேலே ஏறிவிட்டார்கள். பவுன்சர்களால் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அந்த அளவிற்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதனால் இந்த முறை கடந்த முறை ஒரு 4 ஒரு 5 அடி உயரம் தான் அந்த ரேம்ப் வாக் இருந்தது. தற்பொழுது 12 அடி உயரத்தில் இந்த ரேம்ப் வாக் அமைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 250 மீட்டருக்கு 12 அடி உயரத்தில் இந்த ரேம்ப் வாக் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ரேம்ப் வாக்குக்கும் பார்க்கக்கூடிய அந்த பகுதிக்குமே கிட்டத்தட்ட ஒரு 20 அடி இடைவேளை இருக்கிறது. 2 அடுக்குகளில் தடுப்புகள் இருக்கிறதை பார்க்கலாம். 2 அடுக்குகளில் 10 அடி உயரத்திற்கு தடுப்புகளை செய்திருக்கிறார்கள். இந்த தடுப்புகளுக்கு இடையில் இந்த 2 தடுப்புகளுக்கு இடையில் பாதுகாவலர்கள், தனியார் பாதுகாவலர்கள், பவுன்சர்கள் பணியில் ஈடுபடுவார்கள். இது முழுவதுமாக இந்த ரேம்ப் வாக் செல்லக்கூடிய இந்த பகுதி முழுவதுமாக கூடுதலாக பவுன்சர்களை கடந்த முறை போன்ற எதுவும் பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எண்ணிக்கையில் பவுன்சர் ஈடுபடுத்த இருக்கிறார்கள். அனைத்து இடங்களிலுமே பவுன்சர்களை ஈடுபடுத்த இருக்கிறார்கள். அதே போன்று இந்த முழுவதுமாக கடந்த முறை நிறைய இளைஞர்கள் ரேம்ப் வாக் மேலே ஏறிவிட்டார்கள். அதனால் பாதியிலேயே விஜய் திரும்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால் இந்த முறை 250 மீட்டரும் உள்ளே அவர் முழுவதுமாக ரேம்ப் வாக்கிலே அவர் நடந்து சென்று பார்வையாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதே போன்று அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் துண்டை வீசுவார்கள். அந்த கட்சியினுடைய துண்டை வீசுவார்கள். அதை விஜய் எடுத்து மாலை போன்று அணிவித்துக் கொண்ட அந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது. அது போன்ற ஆர்வத்தில் நிறைய இளைஞர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ரேம்ப் வாக்கை நோக்கி, அந்த ரேம்ப் வாக் மேடையை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அங்கு கூடுதலான தனியார் பாதுகாவலர்களை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இருக்கைகளை பொறுத்தளவில் இந்த முறை 200 ஒரு பெட்டிக்கு, இந்த பெட்டியில் பார்த்தோம் என்றால் அங்கு தடுப்புகள் அமைக்கப்பட்ட ஒரு பெட்டிக்குள் 2000 இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. இப்படி 1.5 லட்சம் இருக்கைகள் இந்த 2 பகுதிகளுமே, இந்த ரேம்ப் வாக் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 பகுதிகளிலுமே 1.5 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து வரக்கூடியவர்கள் எல்லாமே அந்தந்த பெட்டிகளுக்கென்று ஏற்கனவே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கடந்த முறை தடுப்புகளை உடைத்துக் கொண்டு இளைஞர்கள் அதிகாலையிலேயே வராமல் இருப்பதற்கான கூடுதல் பாதுகாப்பு தற்பொழுது வரை 500 தனியார் பாதுகாவலர் இருக்கிறார்கள். இது தவிர்த்து 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த முறை நடந்தது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த முறை நடந்த அந்த விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி வலியுறுத்தி இருப்பதாகவும் தாவேகா நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா காவல்துறையினர் பொறுத்தளவில் இது போன்ற தடுப்புகளை உடைப்பது, இளைஞர்கள் அதில் முண்டி அடித்துக் கொண்டு உள்ளே வருவதை தடுப்பதற்கான உரிய பாதுகாப்பை வழங்குவோம் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் இந்த மாநாட்டு திடலுக்கு எப்படி வர இருக்கிறார், எத்தனை மணிக்கு வர
இருக்கிறார் என்பதுதான் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அவர் வருகை என்பதே ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சில கட்சியினுடைய தலைவர்கள் வரும்பொழுது இத்தனை மணிக்கு வருகிறார், இங்கே வருகிறார், அங்கிருந்து அவர் ரோட் ஷோ மூலமாக அவருடைய தொண்டர்களை சந்தித்து விட்டு வருகிறார். அரசியல் கட்சியினுடைய இது போன்ற மாநாடுகள் இருக்கும். ஆனால் விஜயினுடைய வருகை இது போன்ற பெரும் கூட்டத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக அவர் விமானம் மூலமாக வருகிறாரா, தரைமார்க்கமாக வருகிறாரா என்பதை அவருடைய கட்சியினர் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். இன்று இரவே அவர் வந்துவிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி இரவே வந்துவிட்டால் இந்த மாநாட்டு திடலுக்கு பின்னால் பார்த்தோம் என்றால் அதற்காக அவருடைய கேரவன், அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனம், அது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக வீடு போன்ற ஒரு அமைப்பு என்று சொல்கிறார்கள். அந்த வீடு போன்ற ஒரு அமைப்பை அங்கே அவருக்கான படுக்கை அறை மற்றும் ஆலோசனை அறை முழுவதுமாக அமைக்கப்பட்டு ஒரு கிரீன் ரூம், ஒரு வீடு போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அங்கே இரவே அவர் தங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நள்ளிரவு நேரத்தில் இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை அவர் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்கிறார்கள். நாளை மாலை 4 மணிக்கு அவர் மாநாட்டு மேடைக்கு வந்து விடுவார் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. நிகழ்ச்சி நிரல் தொடங்கி சிறிது நேரத்தில் அவர் மேலே கலை நிகழ்ச்சிகள் அவருக்கு முன்னிலையில் தான் நடத்தப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு மாநாட்டு திடலுக்கு மாநில நிர்வாகிகள் பேசி முடித்த விஜய் பேச இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த முறை ஏற்பட்டது போன்று கடும் வெயிலால் மக்கள் மயக்கம் ஏற்பட்டோ அல்லது வேறு எதுவும் அவர்களுக்கு உடல்நல பாதிக்கப்பட்டால் உடனடியாக அவர்களுக்கான அந்த மருத்துவ குழுக்கள் இங்கேயே அமைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். மருத்துவ குழுக்களுக்கான முகாம்கள் இந்த அருகிலேயே 2 திசைகளிலுமே அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு 10 மருத்துவ குழுக்களினுடைய முகாம்கள் ஒரு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மருத்துவ குழுக்கள் தயாரிப்பார்கள். அவர்களுக்கு அனைத்து விதமான சிகிச்சைகளும் வழங்கப்பட இருக்கிறது. அதே போன்று தண்ணீர் தேவைகளையும் பார்த்தோம். ஒரு பெட்டிக்குமே 8 இடங்களில் தண்ணீர் பைப்புகள் வைக்கப்பட்டு அதற்கான தண்ணீர் இணைப்புகளும் கொடுக்கப்பட்டு தயாராக இருக்கிறது. அதற்கு இந்த தண்ணீரை அவர்கள் குடிநீர் தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போர் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனால தண்ணீர் பிரச்சனை ஏற்படாது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். உணவை பொறுத்தளவில் நிறைய இந்த மாநாட்டை பொறுத்தளவில் இந்த திடல் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றி பல்வேறு இடங்களில் தனியார் கடைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பசி எடுப்பவர்கள் பணம் கொடுத்து காசு கொடுத்து உணவை சாப்பிடுவதற்கான கடைகள் இந்த முறை அதிகமாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதனால கடந்த முறை ஏற்பட்டது போன்ற ஒரு பிரச்சனை இந்த முறை ஏற்படாது என்றும் காவல்துறை தரப்பிலும் கூறப்படுகிறது. மாநாட்டு ஏற்பாட்டாளர்களான தாவேகா நிர்வாகிகள் தரப்பிலும் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிதரனுடன் சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.